இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கீழே அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வத்துனதுக்கப்புறம் இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாகும். இதில் நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பவுடர் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸில் இதை சேர்த்துட்டு இது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ ஐஸ் கட்டி உள்ளே படியாமல் நல்லா க்ரீமியாக வரதுக்காக இதாக இருக்கும். இதை ஃப்ரீசரில் 3லேருந்து 4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை தடவை நம்ம பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு. மறுபடியும் அதே பாக்ஸில் ஊற்றி மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதே மாதிரி 3லேருந்து 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஐஸ்கிரீம் அப்படியே எடுக்கிறதுக்கே நல்லா க்ரீமியாக வருது. லாஸ்ட்டாக நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ட்ரிட்டி ஃப்ரூட்டி எடுத்து சேர்த்துருக்குறேன். இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இது கூட நான் சாக்லேட் கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதையும் 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறோம். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா ரொம்ப க்ரீமியாக கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இது நார்மலாக இருக்கும். டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும். ஃப்ரீசரில் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடிக்கடி ஐஸ்கிரீம் கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.